Hi student, good morning. So next exercise 11.2 question number 7 பார்க்க போறோம். The cumulative distribution function of a discrete random variable is given by capital F of x ஒரு function கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னா the probability mass function கண்டுபிடிக்கணும். P of x less than 3 and P of x greater than or equal to 2 ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 0லேருந்து எடுத்துக்கலாம். 0 1 ஓகே. ஸோ அப்போ 0 1 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த எடுத்த வேல்யூஸ் வந்து இதுலேருந்து மட்டும்தான் எடுத்துக்கணும். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 இதோடைய சொல்யூஷன். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னேன். என்ன இருக்குது 0 1 2 3 4 அது முதல்ல எழுதிக்கலாமா. 0 1 2 3 4 0 1 2 3 4 முதல்ல எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த சைடில் என்னென்ன வேல்யூ இருக்குது. 0க்கு 1/2, 1க்கு 3/5, 2க்கு 4/5, 3க்கு 9/10, 4க்கு 1. ஓகே, அதை தூக்கி அப்படியே எழுதிக்கலாமா. இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். 0க்கு என்ன சொன்னேன் 1/2, 1க்கு என்ன சொன்னேன் 3/5. ஓகே, 2க்கு என்ன சொன்னேன் 4/5, 3க்கு 9/10, 4க்கு 1. ஓகே, இதுதான் சார் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே 10 வர மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 10 வர மாதிரி எடுத்தால் எப்படி சார் எழுதலாம். இது எதால் மல்டிபிள் பண்ணால் 10 வரும். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 வருமா. அப்போது 5/10. ஓகே, அடுத்து என்ன சார் இருக்கும் அப்படின்னா 6/10. ஓகே, அடுத்தது 8/10. ஆல்ரெடி 9/10 இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இது 10 வர மாதிரினா 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதில் எனக்கு மெயின் என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கொஷின்லேயே நல்லா தெளிவாக சொல்லியிருக்கான். முதல்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டினோட் பண்ணிட்டு தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மாக அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது 5/10. செகண்ட் டைம் என்ன இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். 6 - 5 என்ன வரும் 1/10. ஓகே, அடுத்தது 8 - 6 2/10, 9 - 8 1/10, 10 - 9 1/10, 10 - 9 1/10. ஓகே, ஸோ அப்போ இதுக்கப்புறம் தான் சார் என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது சப்ஸ்டியூஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூஷன் நம்பர் 2ல் என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3னா 3க்கு கீழே என்ன இருக்குது 2
210 210. இதை எதிலிருந்து சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து தான் எடுத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கக்கூடாது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் 3க்கு கீழே என்ன இருக்குது? 0, 1, 2 இதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்போ 0க்கு கீழே என்ன இருக்குது? 5/10 + 1/10 + 2/10. ஓகே, டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாமா? என்ன வரும்? 8/10. ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4/5. கேன்சல் பண்ணால் 4/5. ஓகே, அடுத்தது சப்ஸ்டியூஷன் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூஷன் நம்பர் 3 என்ன சார் இருக்குது அப்படின்னா P of x greater than or equal to 2. 2னா 2வும் வரும், 2க்கு மேலே 2, 3, 4 அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்ன எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2க்கு நேர்கீழே என்ன இருக்குது சொல்லுங்களா? 2/10 + 1/10 + 1/10. ஓகே, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4/10. டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 2/5. என்ன கிடைக்கும்? 2/5. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.